ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 கிலோ கறி எடுத்துக்கங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளேயே நான் இஞ்சி 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து போடணும். சும்மா கொஞ்சம் உப்பு போட்டேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு எடுத்து இப்படி போட்டுக்கலாம். பிறகு போட்டுக்கலாம். இப்போக்காக 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் தண்ணியை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். வேகணும்ல, அதனால் 5 விசில் நம்ம வைக்கணும். அப்படியே எடுத்து வதக்கணும். இது 1 ஸ்பூனு ஊற்றி பிரிஞ்சி இலை, வரமிளகாய், வரமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம இப்போ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி வறுக்கணும். இப்போ நான் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கலாம். அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுக்கு வெங்காயோடு சேர்த்து நல்லா வதங்கட்டு. இப்போ வதங்கும் போது அது கொஞ்சம் உப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளேயே மட்டன் மசாலா நான் 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கறி மசால் பவுட்ரு நான் இதே மாதிரி 1/2 ஸ்பூனு கறி மசால் பவுடர் இதோட சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போக வரலும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம பச்சை வாசனை போயிடுச்சு. நீ மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தேங்காய் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கறி நல்லா நசுங்கிற அளவுக்கு நல்லா கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கூட அந்த மிளகாய் மல்லி இந்த மசாலா நம்ம ஊற்றிடலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியை அதோடு சேர்த்து மிக்சியில் நம்ம இதே மாதிரி நல்லா அரைச்சி அதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். 3/4 பதத்தில் தான் அரைக்கணும். நல்லா மாவாட்டம் அரைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இனி கடைசியாக நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு இறக்கிடலாம். முந்திரியும் கசகசாவும் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஒரு 4 பல் தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்து கலந்தாரு. இப்போ நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இனி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இந்த மாதிரி போட்டு அவ்வளவுதான். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.